வெல்கம் பேக் டு மை சேனல் சாந்தி சண்டர் விளாக்ஸ். நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நம்ம வயிற்றுக்கு உடம்புக்கு ஆரோக்கியமாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம சாப்பிட்ற சாப்பாடால் நம்மளுடைய மனசு திருப்தியாக மனசும் வயிறும் நல்ல குழுன்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது மாதிரியான ஃபுட்டை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னாலே அன்னைக்கு விருந்துதாங்க. அந்த வகையில் இன்னைக்கு எங்கள் ஊர் மன்னார்குடி, நீடாமங்கலம், தஞ்சாவூர், கும்பகோணம் ஸ்பெஷல் குக்கும்பர் தம்புளி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத தான் நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். இது என்ன ஸ்பெஷல், உங்கள் ஊர் ஸ்பெஷல் தம்புளி அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னுட்டு நீங்கள் நிறைய பேர் கேட்கலாம். ஆமாம், எங்கள் ஊரில் கிடைக்கக்கூடிய குக்கும்பர் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலுங்க. அந்த வகையில் தான் அதில் தான் நான் செஞ்சுருக்கேன். நார்மலாக கிடைக்கக்கூடிய குக்கும்பர், அதாவது சென்னையில எல்லாம் பெரிய சைஸாக ஒரு மாதிரி இருக்கும். திண்டிவனம் பண்ருட்டி பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா கொடி மாதிரி இருக்கும். பட் எங்கள் ஊரில் வந்து அவ்வளோ ஒரு ஸ்பெஷல் குக்கும்பருங்க. நான் ஏற்கனவே சுரைக்காய், படுகை கத்திரிக்காய் இந்த மாதிரியெல்லாம் சொல்லியிருக்கேன் இல்லையா, அதே மாதிரி எங்கள் ஒரு ஸ்பெஷல் குக்கும்பர் எல்லா டைமும் கிடைக்கும். ரொம்ப அதிகமாக சம்மர் டைமில் கிடைக்குங்க. இதை வச்சு இன்னைக்கு சூப்பரான தம்புளி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். இது நல்லா வயிற்றுக்கு வந்து நல்ல குளுமையை கொடுக்குங்க, நல்ல குளுன்னு இருக்கும். கண்டிப்பாக இதை சாப்பிட்டுட்டு நீங்கள் நல்லா ஃபீல் பண்ணுவீங்க. வயிறும் மனசும் அப்படியே குளிர்ந்து போயிருக்கும். அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி. வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இதுதான் அந்த ஸ்பெஷல் குக்கும்பர். பாருங்கள், ரொம்ப பிஞ்சு ரொம்ப எலசாக இருக்கும். இது செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா, நான் 2 குக்கும்பர் எடுத்திருக்கேன், ஒரு துண்டு இஞ்சி, 2 பூண்டு பல், தயிர், தேங்காய், பச்சை மிளகாய், கடுகு, சீரகம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, பூண்டு. இதுதாங்க இது செய்கிறதுக்கான தேவையான பொருட்கள். இந்த வெள்ளரி பிஞ்சில் நம்ம வந்து தோல் சீவணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாதுங்க. ரொம்ப எலசாக இருக்கும். அதனால நம்ம வந்து அந்த நுனியை மட்டும் கட் பண்ணிவிட்டு சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் விதையை பாருங்கள், ரொம்ப 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 குட்டியாக இருக்கும். இது வெள்ளரி காய்ன்னு சொல்கிறத விட வெள்ளரி பிஞ்சுன்னு தாங்க நாங்கள் எங்கள் ஊர் சைடு வந்து சொல்கிறது வந்து வெள்ளரி பிஞ்சு அப்படின்னு தான் நாங்கள் சொல்லுவோம். ரெண்டு வெள்ளரி பிஞ்சை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். ரெண்டு பச்சை மிளகா காரத்துக்கு சேர்த்துக்கிறேன். அதோட 2 பூண்டு பல், 1 இன்ச்சு அளவுக்கு இஞ்சி, நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி, தேங்காய் அரை மூடி துருவி வச்சுருக்கேன். துருவின தேங்காய் அரை மூடி, இதோட 1/4 ஸ்பூன் சீரகம், இது எல்லாம் சேர்த்து 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். இதை வந்து நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், நம்ம அரைச்சிட்டு வந்துட்டோம். நல்லா நைஸாக அரைஞ்சிருக்குது பார்த்தீங்களா. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம தயிர் ரெடி பண்ணலாம். தயிர் வீட்டில் வர ஊற்றின தயிர் எடுத்திருக்கேன். இந்த தயிர் வந்து புளிக்காமலும் இருக்கக்கூடாது, அதுக்காக ஓவராக புளிச்சும் இருக்கக்கூடாது. ஓரளவுக்கு புளிப்புத்தன்மை இருக்கணும். அப்போ தான் இந்த தம்புளி சூப்பராக இருக்கும், சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ரொம்ப புளிக்காத தயிர்.
ரொம்ப புளிச்சிருக்கக்கூடாது, அதே நேரத்தில் புளிக்காமலும் இருக்கக்கூடாது. நார்மலாக நம்ம சாதத்தில் போட்டு சாப்பிட்டா எப்படி புளிச்சிருக்கணுமோ அந்த அளவுக்கு உள்ள தயிரை வந்து நம்ம எடுத்து கட்டிகள் இல்லாமல் இது மாதிரி மத்தால கடைஞ்சி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு மத்தால கடைய தெரியல அப்படின்னா மிக்சியில் விட்டு ஒரு சுற்றி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நல்ல ஒரு பீட்டர் வச்சு நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த தயிரில் வந்து தயிரை வந்து நம்ம வந்து ஓரளவுக்கு கெட்டியான மோராக ஆக்கியிருக்கோம். இதில் வந்து நம்ம அரைச்ச வெள்ளரி பிஞ்சு விழுது இருக்கு இல்லையா, அதை வந்து இதில் நம்ம சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரையுமே கழுவி இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா இந்த தயிரோட இந்த பேஸ்ட்டு அரைச்சோம் இல்லையா, அது வந்து நல்லா மிக்ஸ் ஆகிருக்கும். நல்லா கலந்து விடுங்க, நல்லா அடித்து விட்டு கலந்து விடுங்க. உங்களுக்கு புளிப்பு சுவை இதில் இல்லை, உங்களுக்கு வந்து தயிர் வந்து எனக்கு புளிக்கவே இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு துண்டு மாங்காய் கூட சேர்த்து இதில் அரைச்சிக்கிட்டா சூப்பராக இருக்குங்க. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு நம்ம கொடுத்துடலாம். ஆயில் வந்து உங்களுக்கு விருப்பப்பட்ட ஆயில் சேர்த்துக்கோங்க. நிறைய பேர் தேங்காய் எண்ணெயில் செய்வாங்க. நான் நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற கல்லெண்ணெயில் தான் நான் தாளிச்சிருக்கேன். கடுகு, சீரகம், காஞ்ச மிளகா இது மாதிரி கிள்ளி இப்படி முழுசாகவே சேர்த்துக்கலாம். ஒரு 3 காஞ்ச மிளகா போட்டிருக்கேன். அதோட பெருங்காயத்தூள், ஃப்ரெஷ்ஷாக 2 கொத்து கருவேப்பிலை. நம்மளுடைய சொன்னது மாதிரி எண்ணெய் வந்து தேங்காய் எண்ணெயில் தாளித்தாலும் டேஸ்ட்டு நல்லா தான் இருக்கும். நான் வந்து வீட்டில் யூஸ் பண்ணுற கடலை எண்ணெயில் தான் நான் தாளிச்சிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வெடிக்க விட்டு தாளித்து அந்த தயிரில் மோரில் கொட்டிடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான தம்புளி நமக்கு ரெடி ஆயிடுச்சு. தாளித்து கொட்டின பிறகு நல்லா கலந்து விட்டுடலாம். சூப்பர் டேஸ்டியான நல்ல குழு குழுன்னு இருக்கக்கூடிய எங்கள் ஊர் ஸ்பெஷல் தம்புளி ரெடி. வாங்க இதை சர்வ் பண்ணலாம். இது வந்து சாதம் வச்சு நல்லா தாராளமாக விட்டு அப்படியே அடித்து எடுத்து அப்படியே கையால் அப்படி நம்ம ரசத்தை ஊற்றி எப்படி சாப்பிடுவோம் அந்த அளவுக்கு எடுத்து அள்ளி வச்சு சாப்பிட்டா அட்டகாசமாக இருக்குங்க. வயிறும் மனசும் நமக்கு வந்து ரொம்ப நன்றி சொல்லும். நம்மளோட கைக்கு வந்து வயிறு வந்து நம்மளோட வயிறும் சரி நம்ம மனசும் சரி நம்ம செஞ்ச அந்த கைக்கு வந்து நன்றி சொல்லுவோம். அந்த அளவுக்கு டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். உடம்பெல்லாம் வந்து அப்படியே நல்லா ஃபீல் பண்ணுவீங்க. அவ்வளோ ஒரு கூலிங்காக இருக்கும், அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். இது ஒன்றுமே வேணாம், சைட் டிஷ்ஷு வேணும்னா ஒரே ஒரு அப்பளம் வச்சுக்கோங்க, வத்தல் வச்சுக்கோங்க. இல்லையா நல்லா வீட்டில் செஞ்ச ஒரு மாங்காய் ஊறுகாய், அவ்வளோதாங்க. அட்டகாசமான அருமையான தம்புளி. கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள். உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு விதமாக பண்ணுவாங்க. ஸோ நான் எங்கள் ஊர் வெள்ளரி பிஞ்சு வச்சு இந்த தம்புளி செஞ்சுருக்கேன். டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருந்துச்சு, அருமையாக இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு நிறைய ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். உங்களுடைய சப்போர்ட்டை எனக்கு கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுக்க மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷனில் உங்களை சீக்கிரத்தில் வந்து சேரும். அதே மாதிரி ஹைப்பும் கொடுக்க மறந்துடாதீங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.